வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அப்படி அனுப்பின மெசேஜை வந்து அடுத்த செகண்டே வந்து டிலீட் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்ன மெசேஜ் அனுப்பி டிலீட் பண்ணாங்கன்னு அப்படின்னு நம்ம இந்த ஆப் மூலிமா ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பின மெசேஜை வந்து அடுத்த செகண்டே வந்து எடிட் பண்ணி மறுபடியும் அனுப்புனாங்கன்னா, அந்த எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அனுப்புனாங்க அப்படிங்கிற மெசேஜை வந்து இந்த ஆப் மூலிமா நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஒரு மெசேஜை வந்து அனுப்பி டிலீட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆப்பில் காமிக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுறேன். வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஒரு சேட்டிங் போயிடுறேன். ஓகே, போயாச்சு. இப்போ பாருங்கள், ஹாய் குட் மார்னிங் அனுப்புகிறேன். அனுப்பியாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த செகண்டே வந்து டிலீட் பண்ணுறேன். ஓகே, டிலீட்டும் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆப்பில் காமிக்குதா இல்லையான்னு போய் பார்க்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ காமிக்குது. இதுக்குள்ளே போய் பாருங்கள் என்ன டைமில் அனுப்பி டெலிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு டைம் கொண்டு காமிக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிறேன், ஐ லவ் யூன்னு. ஓகே, இப்போ அடுத்த செகண்டே வந்து இந்த மெசேஜை வந்து எடிட் பண்ணிக்கிறேன், ஐ மிஸ் யூன்னு. இப்போ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பணும்ல, ஐ லவ் யூன்னு, அந்த மெசேஜை வந்து அந்த ஆப்பில் காமிக்குது இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்களே பாருங்கள், இப்போ காமிக்குது அந்த மெசேஜ் ஐ லவ் யூன்னு, டைம் கொண்டு காமிக்கும். இந்த ஆப் இருக்கிற வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எத்தனை மெசேஜ் டெலீட் பண்ணாலும், எத்தனை மெசேஜ் வந்து எடிட் பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னுடைய தமிழ் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்க்க முடியும்.